ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 4 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 1, 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்க உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. அதாவது அத்வானி இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர், அதாவது பிஜேபியை சேர்ந்தவர், அரசியல் தலைவர் வந்து அத்வானி. இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க. அதே போல கற்பூரி தாக்கர், இவர் வந்து அத்வானி வந்து இப்பவும் உயிரோடு இருக்காரு. கற்பூரி தாக்கர் ஏற்கனவே இறந்துட்டாரு. இவர் பீகாரனுடைய முன்னாள் முதலமைச்சர். இவரும் ஒரு அரசியல் தலைவர் தான். இவர் வந்து ஒரு அதாவது சமூக நீதியினுடைய முக்கியமான ஒரு தலைவராகவும் காணப்படுறார் பீகாருடைய முதலமைச்சர். அதாவது இடஒதுக்கீடு முக்கியமான அந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஒரு முதன்மை ஒரு தலைவரா கற்பூரி தாக்கர் பீகார்ல முன்னாள் முதலமைச்சர் 1977-79 பீகாருடைய முதலமைச்சராக இருந்தவர். ரொம்ப நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்றாங்க கற்பூரி தாக்கர். அத்வானி என்றவங்க இவங்க வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க, ரொம்ப பழைய தலைவர் இவங்க. இப்பவும் இவரோட தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 90 அபவ் ஏஜ்ல இப்பவும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க 2024 ஆண்டுக்கான. அடுத்தது, கேலோ இந்தியா பதக்கப்பட்டியல முதலிடத்தில் கோப்பையை வென்ற மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து மகாராஷ்டிரா. அதாவது கேலோ இந்தியான்றது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா, அதாவது ஒலிம்பிக்ல நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஒலிம்பிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும் அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற அந்த வீரர்களை முதல்ல முக்கியமாக அந்த திறமசாலிகளை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா விளையாட்டு வீரருக்கும் ஒரு டெஸ்ட் பண்றது தான் கேலோ இந்தியா. அதாவது ஒன்லி இந்தியர்கள் மட்டும் பங்கேற்பாங்க. இதில் யார் அதிகமாக பதக்கம் வென்றாங்களோ அவங்கள வந்து ஒலிம்பிக்கு தகுதியாக செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் கேலோ இந்தியா. ஸோ இதில் நம்பர் 1 வந்து மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 57 கோல்டு, 48 வெள்ளி, அது 53 பிரான்ஸ், மொத்தம் 158 பதக்கப்பட்டியல நம்பர் 1 மகாராஷ்டிரா. 2வது தமிழ்நாடு வந்து 38 தங்கம், அதாவது 21 வெள்ளி, 39 வெண்கலம், அதாவது கிட்டத்தட்ட 98 பதக்கப்பட்டியல 2வது. 3வது ஹரியானா 35 கோல்டு, 22 தங்கம், 46 வெண்கலம், மொத்தம் 103, அதாவது 3வது இடம். என்னடா இது 103 3வது இடம், 98 2வது இடம். எப்பவுமே பதக்கப்பட்டியல கோல்டு தான் கணக்கெடுப்பாங்க. கோல்டில் யார் பசிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம முன்னாடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய புதிய முதல்வர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சம்பயி சோரன். அதாவது இந்த கொஸ்டினை நம்ம ஏன் இப்ப கேட்டோம் அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வராக இருந்தவர் ஹேமந்த் சோரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது கைது செய்யப்பட்டிருக்காரு, அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து சிறையில் இருக்காரு. ஸோ அதனால இப்போ யாரு அப்படின்னு போகும்போது சம்பயி சோரன் தான் அந்த மாநிலத்துடைய புதிய முதல்வராக இப்போ பதவியேற்றிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிஎன்பிசியினுடைய டேட் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. சொல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக படித்து எல்லாரும் ஒரு அரசாங்க வேலையை வாங்கணுன்றது உங்களுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்துருந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். சமீபத்தில் நடந்த கேலோ இந்தியாவில் பதக்கப்பட்டியல நம்பர் 1 இடத்தை பிடிச்சவர் யார்? 2, பாரத ரத்னா விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்படுது? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.